2026 உட்காந்துருக்கோம். சில உண்மைகளை உள்வாங்கிக்கலாம். நீங்களும் நானும் வாழ்ந்த காலம் அல்ல இது. நீங்களும் நானும் வாழ்ந்த காலமாக இது மாறப்போவதும் இல்லை. நீங்கள் என்னதான் குழந்தைக்கு சொன்னாலும், எங்கள் அம்மா அப்பா கிட்ட நான் எப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும், எங்கள் தாத்தா பாட்டியை நான் எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும், நீங்கள் சொல்கிறத உங்கள் குழந்தைங்க ஒரு நாளும் பெரிய விஷயமாக எடுக்க போகிறதில்ல. அட்லீஸ்ட் நீங்கள் நினைக்கிற மாதிரி எடுக்க போகிறதில்ல. நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அப்படி மட்டும்தான் உங்கள் குழந்தைங்க நடக்க போகிறாங்க. தாத்தா பாட்டியை மதிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னால் அவங்கள நாம் வீட்டில் பெரியவங்களை மதிக்கிறோமா அப்படின்னு ஒரு கணக்கு எடுக்கணும். வெளியிலேருந்து வரக்கூடிய உறவினர்களை கண்டிப்பாக மதிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம், வெளியிலேருந்து உறவினர்கள் வந்து இருந்து 2 நாளைக்கு அப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் நாம் என்ன பேசுகிறோங்கிறத குழந்தை கேள்விச்சிட்டே இருக்கும். அதை வச்சு தான் அது புரிஞ்சுக்கும் வந்த உறவினர்களை நம்ம கொண்டாடுறோமா இல்லையா அப்படின்னு. ஆசிரியர்களை பற்றி வீட்டில் அலசும் பொழுது அந்த குழந்தை கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. ஆசிரியர்களை பற்றி நம்ம சொல்லக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் கேட்டுட்டு தான் இருக்குது அந்த குழந்தை. அதை கேட்கும் பொழுது நீங்கள் என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ அந்த மரியாதை மட்டும்தான் அந்த குழந்தைக்கு போய் சேரும். அதனால் குழந்தைங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு வளர்கிறாங்க அப்படிங்கிற மூட நம்பிக்கை இருந்தால் அதை முதல்ல இங்கே வச்சிடலாம் கீழே. நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அப்படி மட்டும்தான் உங்கள் குழந்தைங்க நடந்துக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது என்னை விட என் குழந்தை அறிவாளியாக இருக்கணும், அதுதான் எனக்கு மகிழ்ச்சி, உலகத்துக்கு பெரிய மகிழ்ச்சி. இல்லைன்னா வள்ளுவன் அதுவும் சொல்கிறான் இல்லையா, எண்ணோற்றான் கொல். ஐயோ, இந்த குழந்தையை பெற்றெடுக்க இந்த தாய் தகப்பன் என்ன தவம் செய்தார்களோ, என்ன வரம் வாங்கிட்டு வந்தாங்களோ தெரியாதே அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா சாதாரணமாக வரம் கிடைக்காது தானே, தவம் பண்ணினா மட்டும்தானே கிடைக்கும். அப்போ நாம் கையில் எடுத்துக்கலாம். நம்ம கையை மிஞ்சி எதுவும் போகலை. திரைப்படங்கள் கண்டிப்பாக குழந்தைகள் மேலே தாக்கம் ஏற்படுத்தும். சோஷியல் மீடியா அப்படிங்கிற சமூக வலைதளம் கண்டிப்பாக தாக்கம் ஏற்படும். கையில் இருக்கக்கூடிய அந்த மொபைல், அதுக்குள்ளே இருந்து வரக்கூடிய அவங்களுடைய ஃபேஸ்புக்காக இருந்தாலும், இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும், வாட்ஸ்அப்பாக இருந்தாலும், நீங்கள் பல்ல கடிச்சிக்கிட்டு எப்போ பாரு இதை கையில் வச்சுட்டு அப்படின்னு நீங்கள் சொன்னாலும், இதிலிருந்து குழந்தைகளை விடுவித்து கொண்டு வரணும் அப்படின்னா அந்த மந்திர சக்தி உங்கள் கைகளுக்கும் உங்கள் ஆசிரியர்கள் கைகளுக்கும் மட்டும்தான் இருக்குது. இப்போ உங்ககிட்ட நான் குறிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், இதில் ஆங்கிலம் தெரிந்த தாய் தகப்பன் இருக்கலாம், ஆங்கிலம் தெரிந்து கொள்ளக்கூடிய தாய் தகப்பனும் இருக்கலாம். ஏன்னா காலையில் குழந்தைகிட்ட பேசினதும் நான் ஒரு புத்தகத்தை பற்றி தான் பேசினேன். அது கவனிச்சிருந்த உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இன்றைக்கும் நான் ஒரு புத்தகத்தை பற்றி தான் பேச போகிறேன். அந்த புத்தகத்தை நீங்கள் தேடி எடுத்து வாசித்தாலும் ரொம்ப நல்லது. ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய புத்தகம் அது. அதனுடைய தமிழாக்கம் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை அப்படின்னாலும் நான் சொல்லக்கூடியதை உள்வாங்கினாலும் போதும். முழுமையாக உள்வாங்கிட்டோமா அப்படின்னு உங்களை நீங்களே பரிசீலனை பண்ணிக்கோங்க. ஒரு 13, 14, 15, 16 அந்த வயதுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள், 18 வயது வரைக்கும் இந்த குழந்தைகளை வளர்க்கறதுக்கு எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வேணும் வீட்டில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னதான் சேற்றில் செந்தாமரை பூக்கும் அப்படின்னு நம்ம சொன்னாலும், நம்ம வீடு எப்படி இருக்குது, நீங்களும் நானும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்குது, இதுக்கு எந்த பதிலும் சொல்ல வேண்டாம். அமைதியாக அவரவர்கள் வீட்டை ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பார்க்கலாம். வீடு எப்படி இருக்குன்னா, நான் சுத்தமாக இருக்கிறத மட்டும் சொல்லலை, வீட்டை அசுத்தப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அங்கே பயன்படுத்தப்படுகின்றனவா அப்படின்னு கேட்குறேன். கோபத்தினால அமிலங்கள் மாதிரி அள்ளித்தெடுக்கக்கூடிய வார்த்தைகள் தாய்க்கும் தகப்பனுக்கும் இடையில பரிமாறப்பட்டாலும் குழந்தை அதை பார்த்து நிற்கக்கூடிய ஒரு சாட்சியாக தான் இருக்கும். ஒவ்வொரு முறை தாய் தகப்பனை பார்க்கும்போது இதை மறக்காமல் இந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் நான் சொல்லிட்டே தான் இருக்கேன். என்ன நடக்குதோ வீட்டில் அதுக்கு ஒரு சாட்சியாக அந்த குழந்தை நிற்கும். குழந்தை வகுப்பில் சந்தோஷமாக உட்காந்துருக்கு, சிரிச்ச முகத்தோடு இருக்குது. பள்ளிக்கூடத்துக்கு வரும்போதே தன்னுடைய தோழியர்கள் கிட்ட ரொம்ப ஆனந்தமாக பேசிட்டு உள்ளே வந்து உட்காருது. முதல் வகுப்பு ஆசிரியர் வரும்போது அவ்வளோ அழகாக கவனிக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அன்றைய காலை பொழுது மிக இனிமையான பொழுதாக வீட்டில் விடிஞ்சிருக்கணும். அது 5 மணிக்கு அம்மா எழுந்திரிச்சாலும் சரி, 4 மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி, 8 மணிக்கோ 8:30 மணிக்கோ வீட்டை விட்டு குழந்தை கிளம்பும் பொழுது அந்த குழந்தை பார்த்துட்டு வரும்போது உங்கள் முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குது, எவ்வளோ இனிமை இருக்குது. அது வரைக்கும் வீட்டில் என்ன நல்ல வார்த்தைகள் பேசப்பட்டதுங்கிறத பொறுத்து தான் கண்டிப்பாக முதல் வகுப்புக்கு அந்த குழந்தை வரும்போது, எனக்கு அந்த அனுபவம் இருக்கிறதுனால சொல்கிறேன். என்னுடைய வகுப்புக்கு கல்லூரியில் கூட 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு மாணவர்களை நான் பார்க்கும் பொழுது கூட, மாணவிகளை பார்க்கும் பொழுது கூட, முதல் வகுப்புக்குள்ளே போகும்பொழுது நான் ஒரு குட் மார்னிங் சொல்லிடுவேன். ஆனால் அந்த திருப்பி வரக்கூடிய குட் மார்னிங்கில் ஒரு உற்சாகம் இல்லை, அதில் ஒரு உத்வேகம் இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை. மேடம் கிளாஸுக்கு வந்திருக்கீங்களா, எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷங்கிற எந்த வெளிப்பாடும் இல்லை. முகம் வாடி இருக்குது, சோர்ந்து இருக்குது, கண்கள் கீழே பார்த்துட்ருக்கு, ஒரு மாதிரி கவலையோடு அந்த குழந்தை உட்காந்துருக்கு அப்படின்னு சொன்னாலே நான் வெளியில் போகும்போது அந்த மாணவனையோ மாணவிக்கிட்டையோ பக்கத்தில் போய் ஒரு 11 மணிக்கு 11லேருந்து 11:15 வரைக்கும் ஒரு பிரேக் இருக்கும், ஷார்ட் பிரேக். டிபார்ட்மெண்ட்டுக்கு வரையாடா அப்படின்னு கேட்டுட்டு போவேன். அவங்களுக்கு தெரியும் மேடம் ஏன் கூப்பிடுறாங்கன்னு. வந்த அடுத்த நிமிஷம் என்னுடைய கேள்வி என்னவாக இருக்குன்னா, காலையில் சாப்பிட்டுட்டு வந்தியா தங்கமே அப்படின்னு தான் கேட்பேன் நான்.
நீங்கள் தங்கமே வைரமே கண்ணே மணியேன்னு கூப்பிட்றீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது கண்ணே மணியே தங்கமே ராஜாத்தி சொல்லுடா அப்படின்னு தான் சொல்ல தோணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் குழந்தையா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். குழந்தையா இருக்கிறதும் இந்த நெருக்கடிகளுக்கு நடுவில் தடம் புரளாமல் இருக்கிறதும், வீட்டில் இருந்து கிளம்பி பள்ளிக்கூடம் வரதும், பள்ளிக்கூடம் வந்து படிக்கிறதும், படித்ததை உள்வாங்கிறதும், வாங்கி அதற்கப்புறம் தேர்வு வந்தோடனே அதை எழுதுறதும், அதில் மதிப்பெண்கள் வாங்குறதும், இன்றைக்கி நீங்கள் ஆசிரியர்களை பார்க்க வரும்போது தலையை குனிஞ்சிட்டு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையில் உங்களை நிறுத்தாமல் கர்வத்தோட பெருமையோட என் குழந்தை வாங்கியிருக்கா மதிப்பெண், இன்னும் படித்தா இன்னும் மேலே வந்துடுவா அப்படின்னு சொல்கிற மரியாதை உங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது 2026 ரொம்ப கடினமான வேலை, மிக மிக கடினமான விஷயம். வீட்டிலேருந்து குழந்தைங்க கிளம்பி இங்கே வந்துடுறாங்க. இங்கே வர வழியில் இருக்கக்கூடிய தாக்கம், வீட்டிலேருந்து நீங்கள் இருக்கக்கூடிய தாக்கம் ரொம்ப கடினமான ஒன்றாக இருக்கும். நான் குழந்தைங்கிட்ட எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிவிட்டு அந்த புத்தகத்துக்குள்ளே நான் போகிறேன். வீட்டுக்குள்ளே எப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் உருவாக்க முயற்சி பண்ணணும் அப்படின்னு. இல்லை மேடம் எங்கள் வீட்டில் அப்படிப்பட்ட சூழல் தான் இருக்கா, மிக்க நன்றி, வேறு ஒன்றுமே வேண்டாம், அது மட்டும்தான் வேணும், தொடர்ந்து அந்த மாதிரி இனிமையான சூழலையே வைங்க. கேட்கலாம், எப்போவும் இனிமையான சூழலே இருக்குமா, கோபம் வராமல் இருக்க முடியுமா, கத்தாமல் இருக்க முடியுமா? முடியும், முயற்சி பண்ணால் முடியும். ஆனால் முயற்சி பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் பெரிய சந்தேகம். உண்மையாகவே மனதில் இல்லைப்பா என் குழந்தை கத்தாமல் இருக்கணும், என் குழந்தை கோபப்படாமல் இருக்கணும், சீறி சீறி விழாமல் இருக்கணும், சாப்பிட மாட்டேன்னு சொல்லாமல் இருக்கணும், கதவை போய் அரைஞ்சுக்கு சாத்தாமல் இருக்கணும், ஏதாவது பண்ணிடுமோ அப்படிங்கிற அச்சம் எனக்கு தராமல் இருக்கணும் அப்படின்னா வீட்டு சூழல் அப்படி தான் இருக்கும். நான் குழந்தைங்ககிட்ட சொல்கிறது உங்ககிட்ட சொல்கிறேன். இங்கே நிற்கக்கூடிய மரங்களை பற்றி எப்போவுமே நான் குழந்தைங்ககிட்ட சொல்வேன். அந்த குழந்தைங்களுடைய நட்பு எப்படி இருக்கும் அப்படின்னு மரத்தை பார்த்து படி அப்படின்னு சொல்வேன். நான் உங்ககிட்ட இப்போ சொல்கிறேன், நீங்கள் வெளியில் பார்க்கக்கூடிய இந்த மரம் இப்போ இலையை உதிர்க்க ஆரம்பிச்சாச்சு. இலையை உதிர்க்க ஆரம்பித்து கண்டிப்பாக ஒரு மார்ச் மாதம் வரும்போது மெல்ல மெல்ல துளிர்க்க ஆரம்பிக்கும். துளிர்க்க ஆரம்பித்து வேப்ப மரமாக இருந்தால் வேப்பம் பூவாயிடும், வேப்பம் பூவாகி காயாகி கனியும், குழந்தைங்கள்லாம் தேர்வு எழுதி திரும்பி அவங்களுடைய ரிசல்ட் வாங்க வரும்போது கீழெல்லாம் வேப்பம் பழம் இருக்கும். ஒரு 2 மழை பெஞ்சிருந்ததுன்னா 4 வேப்ப நாத்தாவது முளைச்சிருக்கும். மரத்துக்கிட்ட படிக்க வேண்டிய பெரிய பாடம் என்ன தெரியுமா? இந்த இலைகள் மாதிரி வாழ்க்கையில் குழந்தைங்களுக்கு நிறைய உறவுகள் வரும். அவங்க வகுப்பு தோழிகளாக இருக்கலாம், வழியில் அவங்க பார்க்கக்கூடிய நட்பாக இருக்கலாம், பக்கத்து வீடு அடுத்த வீடாக இருக்கலாம், உங்கள் உறவினர்களாக சித்தப்பா பையன் பெரியப்பா பையனா சித்தி பொண்ணு அத்தை பொண்ணாக இருக்கலாம். எப்படியும் இந்த வரக்கூடிய மரத்தில் வரக்கூடிய இலைகள் மாதிரி குழந்தைங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக உறவுகள் வரும். உங்கள் வாழ்க்கையிலையும் வந்திருக்கு, என் வாழ்க்கையிலையும் வந்திருக்கு. ஆனால் அந்த இலைகளுக்கு இவ்வளவு காலம்தான் இருக்கணும் அப்படின்னு இயற்கை ஒரு விதியை கொடுத்துருக்கு. அந்த இலைகள் என்ன பண்ணும்? மெல்ல துளிர்த்து வரும், பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும், பசுமையாக இருக்கும், கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த இலைகள் எல்லாம் நல்ல பெரிதானதுக்கப்புறம் சின்ன மொட்டுகள் இரும்பும், அது பூவாக பூக்கும். அந்த பூவிலிருந்து காய் வர வேண்டிய பக்குவம் இருந்ததுன்னா காயாகும், கனியாகும், பறவைகள் வரும், மனிதர்கள் பக்கத்தில் வந்து நிற்பாங்க, விலங்குகள் வரும். எல்லாம் எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம். ஒரு குறிப்பிட்ட பருவத்துக்கு அப்புறம் எல்லாம் விழுந்துடும். இலைகள் விழும், பூ விழும், காய் விழும், கனி விழும், அவ்வளவுதான் அதற்கு வயசு. அப்போ சில உறவுகள் இந்த 10 பருவத்தில் இருக்கக்கூடிய உங்கள் குழந்தைகளுக்கு 14, 15, 16, 17 டீனேஜ்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த வயதில் வரக்கூடிய உறவுகளில் இலைகள் மாதிரி வர உறவுகள் இருக்கு. இது உங்கள் குழந்தை கையை பிடிச்சுக்கிட்டு நீங்கள் பேச வேண்டிய மிக முக்கியமான பேச்சு. நான் எப்படி சொல்கிறேன்? குழந்தை கையை பிடிச்சுக்கிட்டு கண்ணை பார்த்து பேச வேண்டியது. அடுப்படையில் தோசையை திருப்பி போட்டுக்கிட்டு இங்கிருந்து கூவி சொல்கிற பதில் அல்ல. வண்டியை நிறுத்திட்டு உள்ளே வரும்போது அப்பா சொல்கிற பேச்சு அல்ல. குழந்தைகளோட உங்களுக்கு பேசுறதுக்கான அவகாசம் கண்டிப்பாக உண்டு. குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பும் போது ஒரு 7 நிமிஷம், உளவியலாளர்கள் அதான் சொல்கிறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பும் போது ஒரு 7 நிமிஷம் எடுத்துக்கோங்க, பள்ளிக்கூடத்துலேருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு 7 நிமிஷம் எடுத்துக்கோங்க, படுக்க போகும்போது ஒரு 7 நிமிஷம், 21 நிமிடத்தை 24 மணி நேரத்தில் 21 நிமிடங்கள் உங்கள் குழந்தைக்கு கொடுத்தா போதும். கண்டிப்பாக உங்கள் குழந்தை உங்களை விட அறிவாளியாக தான் வரப்போகுது. இந்த இலைகள் மாதிரி இருக்கக்கூடிய உறவு குழந்தைகிட்ட சொல்லுங்கள். உன்னுடைய ஃப்ரெண்டாக இருக்கலாம், அவள் ஒரு நாள் வரலைன்னா உன் மனசு வாடி போகலாம், இன்னைக்கு வரலையாவ அப்படின்னு தோணலாம். பஸ்ஸில் எப்போவுமே வரக்கூடிய ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், அவள் வரலைன்னா வருத்தமாக இருக்கலாம், 4 நாள் உடம்பு சரியில்லைன்னா வருத்தமாக இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே இலை மாதிரி, பூ மாதிரி, காய் மாதிரி, கனி மாதிரி ஒரு குறிப்பிட்ட பருவத்திற்கு அப்புறம் அது அங்கே நிற்காது. இது வந்து போகக்கூடிய ஒரு உறவு. இதை பெரிய விஷயமா நினச்சி இதை பொருட்படுத்த வேண்டிய தேவையில்லை. ஆனால் குழந்தைகிட்ட எப்படி பேசணும்? கையை பிடிச்சு கண்ணை பார்த்து வெகு நிதானமாக. எப்படி தொடங்கக்கூடாது? எங்கள் காலத்தில் எல்லாம் இல்லை, இது உங்கள் காலம் அல்ல, 2026 அதில் 7ஆம் தேதிக்கு வந்தாச்சு. உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்கலையோ, புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கூட நான் உங்ககிட்ட சொல்லலை. ஏன்னா ஒரு வாரம் ஆனதுக்கப்புறம் புத்தாண்டு நல்வாழ்த்துலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. பழைய வருஷம் ஆயிடுச்சு. கேலண்டரில் 6 நாளை கிழிச்சு எடுத்தாச்சு. நம்ம 7ஆவது நாளைக்குள்ளே வந்திருக்கோம். அப்போது குழந்தை கையை பிடிச்சி கண்ணை பார்த்து பேசுகிற அளவுக்கு குழந்தை கூட இணக்கமாகவும் நெருக்கமாகவும் இருக்கீங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. நீங்கள் அவங்களுடைய நண்பர்களாக இருக்க நான் சொல்லவே இல்லைப்பா. நீங்கள் நண்பர்களாக கூடாது.
என் குழந்தைக்கு நான் ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். என்ன காரணம் தெரியுமா? வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான நண்பர்கள் குழந்தைக்கு கிடைப்பாங்க, அம்மா அப்பா ஒரு தடவை தான் கிடைப்பாங்க. அதனால நீங்கள் அம்மா தான், நீங்கள் அப்பா தான். நட்போடு இருக்கிறது வேற, நண்பர்களாக இருக்கிறது வேற. நட்போடு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் தன்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் கோபத்தையும் அச்சத்தையும் உங்கள் தோளில் சாஞ்சு உங்கள் குழந்தையால சொல்ல முடியுமே, ஆனால் நட்போடு இருக்கீங்கன்னு அர்த்தம். நண்பனாக மாறிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற எதையுமே உங்கள் குழந்தை கேட்க வேண்டியதில்லை, உங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதில்லை. தாய் தகப்பனுக்கு என்ன மாதிரி ஒரு மரியாதை கொடுக்கணும்னு கூட அந்த குழந்தை நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் தான் நண்பன் தானே. நண்பனாக இருக்க சொல்லவே இல்லை, நட்போடு இருக்கலாம். குழந்தை கையை பிடிச்சு கண்ணை பார்த்து உங்களால் இலைகள் மாதிரி உதிர்ந்து போகக்கூடிய அந்த பருவத்தில் மட்டும் தோன்றக்கூடிய நட்புன்னு ஒன்று வாழ்க்கையில் வரும். அந்த நட்பை பெரிய விஷயமா எடுக்க வேண்டாம். அந்த நட்பு இருக்கும்போது நல்லது, ஆரோக்கியமாக இருக்கும்போது நல்லது. அது போன பின்பு வருத்தப்பட வேண்டிய தேவையில்லை. 10ஆம் வகுப்பில் ஒரு நட்பு வந்து உதிர்ந்து போச்சு அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். 11ஆம் வகுப்பில் மறுபடியும் இந்த மரம் துளிர்க்கிற மாதிரி துளிர்க்கும். 12ஆம் வகுப்பில் புதிய நட்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கப்புறம் வாழ்க்கை பூரா இந்த நட்பு வருவதும் போவதுமாக இருக்கக்கூடிய நட்புன்னு ஒன்று இருக்கு. அதை நீ பெரிய விஷயமா எடுத்து கவலைப்படக்கூடாது. அதற்காக அதிக நேரம் நீ தர வேண்டிய தேவையில்லை அம்மா அப்படின்னு கையை பிடிச்சு கண்ணை பார்த்து நிதானமாக சொல்லக்கூடிய பக்குவம் உங்களுக்கு வந்தாச்சான்னு பாருங்க. அடுத்தது, இதே மரத்துல இலைகள் மட்டும் அல்ல, ஒரு நிமிஷம், ரைட், ஐ எம் சாரி. இலைகள் மட்டும் அல்ல, இந்த மரத்தில் கிளைகளும் கொப்புகளும் இருக்குது. கொப்புனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆங்கிலத்தில் ட்விக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சின்ன சின்ன கிளைகள் மாதிரி இருக்கும், பெரிய கிளை கிடையாது. இது இலை உதற மாதிரியெல்லாம் உதிராது. ஆனால் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் பெரிய மழை வருது, ரொம்ப பனியெல்லாம் வருது அப்படின்னா இந்த கிளையும் கொப்பும் உடைஞ்சு விழும். உங்கள் வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய வேப்ப மரத்தில் அதனுடைய கிளையில் நீங்கள் ஊஞ்சல் கட்டி கூட உங்கள் குழந்தை ஒரு நாளைக்கு விளையாடி இருக்கும். வீட்டுக்குள்ளே நீங்கள்லாம் உட்காந்துருக்கும் போது திடீர்னு சடன்னு சத்தம் கேட்கும், வெளியில் போய் பார்த்தீங்கன்னா அந்த கொம்பு விழுந்திருக்கும். இந்த மாதிரி சில உறவுகள் வாழ்க்கையில் வரும், நிரந்தரமாக நம்ம கூட இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். உறவு முறைகளில் வரக்கூடியதாக இருக்கும், சித்தப்பாவாக இருக்கும், பெரியப்பாவாக இருக்கும். உறவு முறைகளில் கண்டிப்பாக இந்த கிளைகள் மாதிரி வரும். ஆனால் நம்ம உறுதியானது அப்படின்னு நினைப்போம், பட் உறுதி இல்லாமல் அது உடஞ்சி விழலாம். ஆனால் இந்த மரம் விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது இலையல்ல, காயல்ல, கனி அல்ல, கிளைகள் அல்ல, கொப்புகள் அல்ல. அடுத்த முறையும் மீண்டும் இந்த மரம் துளிர்க்கணும்னா ஒரே ஒரு விஷயம்தான் ஒழுங்காக இருக்கணும். என்ன தெரியுமா? அதனுடைய வேர்கள் ஒழுங்காக இருக்கணும். அந்த வேர்கள் மாதிரி இருக்கிறது தாய் தகப்பனும் ஆசிரியர்களும். உங்களுக்காக ஒரு தடவை கை தட்டுறீங்களா? இவ்வளோ கூச்சப்படுறீங்க, ரைட்? குழந்தைகிட்ட இதை சொல்லணும், நிதானமாக சொல்லணும். நிரந்தரமான உறவு இது, இதை பிடிச்சுக்கிட்டு ஊஞ்சல் கட்டி ஆடலான்னு நினைச்சது எவ்வளோ சத்தியமோ அவ்வளோ சத்தியம். 4 மழை 4 பனி 4 வெயில் பார்த்ததுக்கப்புறம் அந்த கிளை உடைஞ்சு விழக்கூடியது. ஆனால் அந்த மரம் மறுபடியும் துளிர்க்கணும் அப்படின்னா ஒரே ஒன்று மட்டும்தான் ஒழுங்காக இருக்கணும், வேர்கள் ஒழுங்காக இருக்கணும். இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமே என்ன தெரியுமா? இந்த வேருக்கு நீர் ஊற்றுற வேலை தான் நான் பண்ண போகிறேன். நீங்கள் வேர்கள்னு புரிஞ்சுக்கணும், குழந்தைகிட்ட இதை சொல்லணும். எப்போ சரியான நேரமோ அப்போ சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும், 10 மாதம் வயிற்றில் இருந்தபோது இப்படி படுக்கக்கூடாது, அப்படி படுக்கக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாதுன்னு பத்தியம் இருந்தவங்க தானே நீங்கள். குழந்தை நம்மளை விட்டு வெளியில் வந்த உடனே அதே பத்தியத்தை தான் தொடர போகிறோம். உணவில் அல்ல, உணர்வுகளில் தொடர போகிறோம். குழந்தைகிட்ட இதை சொல்ல போகிறீங்க. இந்த 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு எல்லாமே கையில் வச்சிங்கன்னா ஹைலி எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ வேணாலும் வெடிச்சு செதற மாதிரி சீழ்னு கோபம் வரும். சிரிப்பெல்லாம் இங்கேயே பள்ளிக்கூடத்துலேயே விட்டுடுவாங்க. செருப்பை கழட்டிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது காதுலையும் மூக்குலையும் புகையாக வர மாதிரி வருவாங்க. பசிக்குது போல இருக்கு அப்படின்னு வேண்டியதை வாங்கி கொடுத்தீங்கன்னா பசிச்சு முடிச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறமா கோவப்படுவாங்க. எங்கெங்கேயோ இருக்கக்கூடியதெல்லாம் அவங்க மேலே காமிப்பாங்க. இப்போ இதை புரிஞ்சிட்டீங்கன்னா அடுத்தது இன்னொன்னையும் புரிஞ்சுக்கணும். நீங்களும் நானும் வாழ்ந்த காலகட்டம் அல்ல இதுன்னு புரிஞ்சுக்கணும். இந்த 12, 13, 14, 15 உடல் அளவில் பெண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகளும் கணிசமான மாற்றத்துக்கு ஆளாவாங்க. நீங்கள் பார்க்க காலில் ஒரு கொலுசை போட்டுட்டு ஒரு பாவாடை சட்டையை போட்டுட்டு மேலும் கீழும் ஓடிட்டு இருந்த 8 வயசு குழந்தையா 8ஆம் வகுப்பு வரும்போது பெரியவளாயிருப்பா குழந்தை. அடி வயிற்றில் உங்களுக்கு நெருப்புன்னு சொல்லுவோம். நம்ம என்னதான் பார்த்து பேர் வச்சுருந்தாலும் நமக்கு உள்ள ஒரே பெயர் அடி வயிற்றில் நெருப்பு அப்படிங்கிற ஒரு பேர் தான்.
இது நேரத்துக்கு வரல அப்படின்னா பயமாக இருக்கும். இன்னும் ஒரு நிமிஷம் யார்கிட்டயாவது நின்று பேசினா பயமாக இருக்கும். கண்ணாடி முன்னால் ஒரு தடவைக்கு 4 தடவை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கும். தன்னோட தானே பார்த்துக்கிட்டு திரும்பி ஒரு தடவை நீங்கள் பின்னி விட்ட தலையை கொஞ்சம் கலைச்சி விட்டுக்கிட்டா ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கும். அம்மாவாக இருக்கிறதும் அப்பாவாக இருக்கிறதும் ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை. சுலபமாக எடுத்து நடந்துடலாம் அப்படின்னா அந்த மூட நம்பிக்கையும் கொடுத்துருங்க. நான் போகும்போது கோயம்புத்தூருக்கு கொண்டு போயிடுறேன். பெற்றோர் அப்படின்னா என்ன? பெற்றோர் பொறுப்பை பெற்றோர். குழந்தைகளை வளர்த்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான பொறுப்பை பெற்றோர். அதனால தான் கர்ப்பமாக ஒரு பெண் அல்லது கையில் குழந்தையோட ஒரு பெண் பஸ்ஸில் ஏறினாங்க அப்படின்னா எழுந்திரிச்சு இடம் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய மிகப்பெரிய பொறுப்புன்னு ஏன் சொல்கிறோம் தெரியுமா? ஒன்றா அடுத்த தலைமுறையே தன் வயிற்றில் சுமந்திருக்கா, இல்லைன்னா இடுப்பில் சுமந்திருக்கா. அந்த அம்மா ஒழுங்காக வளர்த்து குழந்தைய கொண்டு வந்தா கொடுத்தா மட்டும்தான் போதைப் பொருளுக்கு அடிமையாகாமல் தேவையில்லாத பழக்கங்களுக்குள்ளே போகாமல் ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் நாட்டில் நல்ல பிரஜைகளாக 21 வயசு ஆகும் பொழுது நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கிற மாதிரி அந்த குழந்தைங்க வளருவாங்க. அதற்காக அந்த அம்மாவுக்கு எழுந்திரிச்சு இடம் கொடுக்குறோமே தவிர கருணையினாலேயோ பெருந்தன்மையினாலேயோ கண்டிப்பாக இல்லை. அப்போ இதை உள்வாங்கிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய பொறுப்பு. அன்றாடம் பிரச்சனையாக தான் இருக்கும். ஆனால் அவங்கள விட வயது நமக்கு அதிகம், அவங்கள விட அனுபவம் நமக்கு அதிகம், வாழ்க்கையை பற்ற புரிதல் அதிகம். அப்படிங்கிறதுனால நேற்றைக்கு நான் பார்த்த பள்ளிக்கூடத்தில் ஒரு பெற்றோர் என்கிட்ட தான் கேட்டாங்க, எவ்வளவுதான் பொறுமையாக இருக்கிறது மேடம், இவங்ககிட்ட எதுக்கு இவ்வளோ பொறுமையாக இருக்கிறது அப்படின்னு நான் சிரிச்சுட்டே சொன்னேன், எவ்வளோ பொறுமையாக இருந்தீங்கன்னு. இல்லை எவ்வளோதான் பொறுமையாக இருக்கிறது, கோபம் வரக்கூடாதுன்னு பார்த்தா வந்துடுது மேடம். இப்போ நான் சொன்னேன், நீங்கள் இன்னும் பொறுமையாக இருக்கவே தொடங்கலையே அம்மா. ஏன்னா பொறுமையாக இருக்கிறவங்க எவ்வளோதான் பொறுமையாக இருக்கிறது அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா எவ்வளோதான் பொறுமையாக இருந்தாலும் இன்னும் பொறுமை போதலை அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ இன்னும் பொறுமையாகவே இருக்க ஆரம்பிக்கலை. உங்களுடைய பக்குவம் இருக்குது, பொறுப்பு இருக்குது, வயது இருக்குது, அனுபவம் இருக்குது. இது எதுவுமே இல்லாத குழந்தைங்க. சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய தாக்கம் இந்த குழந்தைங்க கிட்ட இருக்கு. நீங்களும் நானும் கையை உதறிட்டோன்னு வைங்களேன், உதறின கையை பிடிச்சிக்கிறதுக்கு உலகத்தில் 1000 பேர் காத்துட்டு இருக்காங்க. என்ன இந்த பொறுப்பு? கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கலன்னு கையும் உதறிட்டீங்கன்னு வைங்க, உதற கையை திரும்புறதுக்குள்ள அந்த கையை இறுக்கி பிடிக்கிறதுக்கு போதுமான அளவு ஊடகங்களில் ஆட்கள் இருக்காங்க, மொபைலில் போதுமான அளவு ஆட்கள் இருக்காங்க. அப்போ ஒரு கையை பிடிச்சா போதாது, 2 கையும் சேர்த்து பிடிக்கணும். என்ன காரணம்? இது வாராது போல் வந்த மாமணி, வரமாக தவம் செஞ்சு வந்த குழந்தை. இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய சூழலை எப்படி மாத்துறதுப்பா? மாற்றி தானே ஆகணும். வீட்டில் எப்போவுமே சண்டை இருக்குது, சச்சரவு இருக்குது, கோபம் இருக்குது, தாபம் இருக்குது. என்னுடைய பேரன்கிட்ட ஒரு தடவை நான், என்னுடைய மகனும் மருமகளும் பேரனும் எல்லாரும் சென்னையில் இருக்காங்க. போன போது ஏதோ அவங்க 2 பேருக்கும் சின்ன கோபம் வந்தது. குறிப்பிட்ட நேரத்தில் கிளம்பணும், கிளம்பலை, கொஞ்சம் காலதாமதம் ஆனதுனால 2 பேருக்கும் கோபம் வந்தது. கோபம் வந்தால் எப்படி இருக்குன்னு தெரியும். உண்மையாகவே வயதில் பெரியவர்கள் அந்த இடத்த விட்டு நகரணும். பாஞ்சு போய் அட்வைஸ் கொடுக்க நிற்கக்கூடாது. ஏன்னா அவங்க எல்லாமே பெரியவங்க தான், தங்க கோபத்தை தாங்களே தீர்க்க தெரியும் அவங்களுக்கு. பேரனை கூட்டிகிட்டு நான் நகர்ந்து வந்து சரி, அப்புறம் கோவிலுக்கு போகிறோம். கோவிலுக்கு போகும்போது மகனும் மருமகளும் அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக எதையோ பேசிட்டு சிரிச்சுக்கிட்டே முன்னால் போகிறாங்க. என் பேரங்கிட்ட அவங்ககிட்ட அது மட்டும்தான் நான் சொன்னேன், 10 நிமிஷத்துக்கு முன்னால் கோபமாக இருக்கிற அப்பா அம்மாவை பார்த்ததோடு நிறுத்திடாது. 10 நிமிஷம் முடிஞ்சு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு எதையோ சொல்லி சிரிச்சுக்கிட்டு முன்னால் போகிறாங்க இல்லையா, இந்த காட்சியும் தயவு செஞ்சு மறக்காமல் பாரு. ஏன்னா அம்மா அப்பாக்குள்ள கோவத்தை மட்டும் பார்த்துட்டு அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு போய் எப்பவுமே கோவமாக இருப்பாங்கன்னு நினைக்காது. உலகத்தில் மிக அழகான நட்புன்னு ஒன்று இருக்குமே, ஆனால் உங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இருக்கக்கூடிய நட்பு தான். அம்மாவை பற்றி நீ கோவப்பட்ட அப்படின்னா அடுத்த நிமிஷம் அப்பா பாஞ்சு உள்ளே வந்துடணும், அதுதான் சரி. அப்பாவை நீ தரக்குறைவாக பேசின அப்படின்னா அம்மா பாஞ்சு உள்ளே வந்துடணும். அப்பாவை பற்றி பேசும்போது அம்மா மௌனமாகவும், அம்மாவை பற்றி பேசும்போது அப்பா மௌனமாகவும் இருந்தால் வீட்டில் ஏதோ சரியில்லை அப்படின்னு பொருள். தாய்க்கும் தகப்பனுக்கும் கணவன் மனைவியாக 1000 பிரச்சனை இருக்கணும். நமக்கே கண்ணில் ஒரு துரும்பு விழுந்தா அடுத்த நிமிஷம் ஒத்துக்க முடியல. இல்லை வயிற்றுல ஒரு குழந்தை அப்படின்னா முதல் மாசத்துக்குள்ள பாதி வருது, எல்லா கஷ்டங்களும் நமக்கு வருது. குழந்தையை நாமளே ஏற்றுக்கொள்ள முடியல அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக இன்னொரு நபரோட வாழ்க்கையை நடத்துகிறோம் அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம்தான் அது. ஆனால் குழந்தைங்க எதை மட்டும்தான் காட்சியாக பார்த்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு வருது, தாய் தகப்பனுடைய சண்டையை பார்த்துட்டு வருது. வந்ததுக்கப்புறம் அவங்க நினைக்கிறது எப்போ பாரு எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை தான். என்னுடைய பேரன்கிட்ட நான் சொன்னது தான், இந்த காட்சியும் மறக்காமல் பாரு. அவங்க 2 பேரும் they are such great friends. ஒருத்தர் ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சில நேரங்களில் சில சமயம் இந்த கோபம் வர்றது எவ்வளோ சத்தியமோ அவ்வளோ சத்தியம். எண்ணி 10வது நிமிடத்துக்குள்ளே இந்த கோபம் தணிஞ்சு போகிறதும், கோபம் இருந்த இடத்துல மீண்டும் நட்பு வரதும். உங்கள் அப்பாவுக்கு ஏதாவது குழப்பம்னா உங்கள் அம்மா தான் முதல்ல வந்து பக்கத்தில் நிற்க போகிறாங்க. படித்த பெண்மணியாக அதை தீர்த்து வைக்கிற பெரிய பொறுப்பு அவங்க எடுக்கிறாங்க. அதே மாதிரி அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனைனா அப்பா பக்கத்தில் வந்து நிற்பாரு.
நீ மூன்றாவது நபர் மட்டும்தான் புரிஞ்சுக்கோ. நீ இந்த வீட்டை விட்டு வாழ்க்கையில பெரிய நபராகி வீட்டை விட்டு வெளியில போனா அதுக்கப்புறமும் தாயும் தகப்பனும் அந்த கூட்டுல தான் இருக்க போறாங்க. பெரும்பாலும் அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வரதே நீ வந்தா மட்டும்தான் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நம்ம குழந்தை இப்படி நடந்து போச்சு அப்படின்னா அது வரைக்கும் சாதாரணமா இருப்போம். அது நடந்து போன அடுத்த நிமிஷம் நம்ம 2 பேருக்குள்ள சண்டை வந்துடும். ஒன்னா அது போட்டுட்டு இருக்கிற உடை, இல்லைன்னா காலை தேய்ச்சி இது நடந்த நடை, இல்லைன்னா அது பாடின பாட்டு, ஏதோ ஒன்றை பார்த்தோன்னா அப்பா வளர்த்த விதம் சரியில்லைன்னு அம்மாவும், அம்மா வளர்த்த விதம் சரியில்லைன்னு அப்பாவும் சொல்ல போறோம். ஆனால் நம்ம 2 பேரும் சேர்ந்து வளர்க்கணும் இல்லையா? இப்போ குடும்பத்தில் என்ன சூழலை கொண்டு வர முயற்சி பண்ண போறோம்? போன உடனே சுதந்திரக்காளி அப்படின்னு எதுவும் மாறப்போறது இல்லை அம்மா, அது சத்தியம். சொல்லிட்டேன் மேடம் சொல்லிட்டாங்கப்பா இன்னைக்கு வீட்டுக்கு போனால் அடுத்த நிமிஷம் குடும்பம் இப்படி இல்லை, அதெல்லாம் பொய்ன்னு நமக்கு தெரியும். ஆனால் நம்ம முயற்சி பண்ணுறோம். நம்ம குழந்தை வாழ்ந்து பெரிய நபராக வந்து பள்ளிக்கூடத்துலேருந்து கல்லூரிக்கு போய் பல்கலைக்கழகத்துக்கு போய் எல்லா பட்டங்களும் வாங்கி